அம்மா இன்னைக்கு அடிக்கிற வெயில கம்மங்களி சாப்பிட்டாதாம்மா நல்லாயிருக்கும். அதுக்கு எப்படி செய்யன்னு சொல்லுங்கம்மா. சரி, ஓகே. கம்பங்கூழ் செய்யலாமா தம்பி? எப்படின்னு கம்பங்கூழில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மி பண்ணோமா அது வந்து கம்பங்களி. இப்போ நான் வந்து ஒரு டம்ளர் வந்து இது வந்து கடையில் வாங்கின கம்பு, அது கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும். கம்பு வந்து ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். அதுக்கு வந்து 2 டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கூட வேண்டாம், ஒரு 10 மினிட்ஸ்க்குள்ளே ஊற வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஒரு குக்கர் எடுத்து குக்கரில் வந்து 2 சொம்பு தண்ணி எடுத்து அந்த தண்ணி வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் கொதி விட்டால் போதும். அந்த கொதி என்னம்மா அத்தனை வேலை சொல்கிறீங்க? அப்போம்மா கம்மங்களி ஆகும். 20 நிமிஷம் வெயிட் பண்ணு. அப்போ தான் நம்ம தண்ணி வந்து கொதிச்ச உடனே அந்த கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருந்தோம்ல, அந்த கம்பு எடுத்து என்ன பண்ணால் நம்ம தண்ணியில் கொஞ்சம் கிளறிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக தான் ஊற்றணும். ஃபுல்லாக ஊற்றினோம்னா அது வந்து கட்டி ஆகிடும். ஒரு 10 நிமிஷத்தில் வந்து ரொம்ப கொஞ்சம் 10 நிமிஷத்தில் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வச்சுட்டு குக்கர் போட்டு மூடி ஒரு 5 மினிட்ஸில் வந்து விசில் வந்துடும். ஒரு 2 விசில் விட்டு இறக்குனா போதும். 2 விசில் விட்டு இறக்குன உடனே ஒரு 1/2 hour ஆகணுங்க. 1/2 hour ஆன உடனே நம்ம வந்து கொஞ்சம் வந்து களி வந்து கெட்டியாகிடும். களி ரெடி ஆயிடுச்சாம்மா? ரெடி ஆகிடுச்சு தம்பி. இப்போ தாங்க நானும் ஃபஸ்ட் டைம் செய்கிறேன். இப்போ வந்து உருண்டை பிடிச்சங்க. உருண்டை நல்லா ஒரு சேஃபாகவே வரலைங்க. ஏன்னா கொஞ்சம் வந்து இலக்கமாக போயிடுச்சு. அதனால் நான் வந்து அதை அடுத்து எப்படியே பிளேட்டில் வந்து மாற்றிக்கிட்டேங்க. ஒரு 2 உருண்டை மட்டும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கிட்டேங்க. கருவாடு குழம்பு சாப்பிட்டா களி குழம்பு சாப்பிட்டா அப்படி இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் 2 உருண்டை மட்டும் எடுத்து போட்டுங்க. தம்பி நீ சாப்பிட்டு பார்க்குறியா தம்பின்னு? ஓகே அம்மா எப்படி செஞ்சுருக்கீங்கன்னு தெரியல அப்படின்னு சொன்னாப்பிள்ளைங்க. சரி ஃபஸ்ட் டைம் நல்லாயிருக்கும் தம்பி அப்படின்ட்டுங்க. அப்புறம் கம்பங்களி போட்டுட்டு அதை கொஞ்சம் நம்ம குழி மாதிரி பண்ணி விட்டு அதில் வந்து கருவாட்டு குழம்பு வச்சுருந்தேங்க. அந்த கருவாட்டு குழம்பு மேலாப்பில் ஊற்றி தம்பிக்கு வந்து 2 வாய் ஊட்டிட்டேங்க. தம்பி சூப்பராக இருக்குதுமா அப்படி இருக்குதுமா டேஸ்ட்டு. சாமா கருவாடு குழம்பு களி செம்ம டேஸ்ட்டாக இருக்குதுமா. தம்பி டேஸ்ட்டாக இருக்குதுன்னு சொன்னாப்பிள்ளைங்க. சரி நெக்ஸ்ட் டைம் இதே மாதிரி செஞ்சு தரட்டுமா அப்படின்னா, ஓகேம்மா இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் லீவ் விட்டால் செஞ்சு கொடுங்க வெயில் காலம் முடிகிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாப்பிள்ளைங்க. சரின்ட்டு அந்த 2 உருண்டை எடுத்துங்க. நம்ம கொஞ்சம் தண்ணியில் போட்டு வச்சுட்டுங்க. அது வந்து நாளைக்கு மத்தியான டைமுக்கு அது நம்ம வெயிலுக்கு கொஞ்சம் மோர் ஊற்றி கரைச்சி குடிச்சிக்கலாம். ஒரு வாய் அம்மா வச்சாங்க சும்மா அப்படி இருந்துச்சுங்க. நல்லா சாப்பிட உள்ளே வந்துக்கிட்டே இருக்குதுங்க, வாய்க்குள்ளே போய்கிட்டே இருக்குதுங்க. சாப்பிட அப்படி இருக்குது. ஓகேங்க. கருவாடு வந்து இது வந்து சந்தையில் வாங்கின கருவாடுங்க. கருவாடு பேரெல்லாம் தெரியலைங்க. ஆனால் வாரம் இந்த கருவாடு தாங்க வாங்கிட்டு வருங்க. ஏன்னா தம்பிக்கு இந்த கருவாடு மட்டும்தாங்க பிடிக்கும். நான் சும்மா ஃப்ரை பண்ணி மட்டும் வைப்பேன். சரி கம்பு களி இருக்குது, அதுக்கு வந்து கொஞ்சம் குழம்பாக தான் வச்சா அப்படின்னு கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க, தேங்காய் மட்டும் போட்டு அரைச்சி ஊற்றி அப்படியே வச்சேங்க. நாளைக்கு கம்மங்கூழுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம். நாளைக்கு கண்டிப்பாக கம்மங்கூழ் குடிக்கிறோம்.